ஆயக்கலைகள் 64 அதில் ஆணும் பெண்ணும் அறிந்தது எத்தனை ரகசிய கேள்விகள். உலகெங்கிலும் உள்ள வசந்த் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இது உங்கள் ரகசிய கேள்விகள். இப்போது ஒரு முக்கியமான டாபிக் பற்றி இன்றைக்கி பேச போகிறோம். தேர்ட் பார்ட்டி ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. சிலருக்கு கருமுட்டைகள் இல்லாமல் இருக்கும், பெண்களுக்கு. ஆண்களுக்கு விந்தணுக்கள் இல்லாமல் இருக்கும். சில பேருக்கு எம்ப்ரியோவே தானமாக வேறு வழி இல்லாமல் பெற வேண்டிய நிலை இருக்கும். சில பேருக்கு கர்ப்பப்பை இருக்காது. ஸோ அவங்க ஒரு வேறொருடைய வாடகை தாயை அமர்த்தி கொள்வாங்க. இப்போ சமீபத்தில் வாடகை தாய் பற்றிய ஒரு நியூஸ் கூட பத்திரிகையில் நிறைய பேர் படிச்சிருப்பாங்க. இதை தேர்ட் பார்ட்டி ரீப்ரொடக்ஷன்றோம். மூன்றாவது நபருடைய உதவியுடன் கருத்தரிப்பது அப்படின்றதான் தேர்ட் பார்ட்டி ரீப்ரொடக்ஷன். ஒரு காலர் பார்த்துருவோம். ஹலோ. ஹலோ, வணக்கம் சார். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? என் பேர் குமார் சார். நான் மைசூர்லேருந்து பேசுகிறேன். சொல்லுங்கள் குமார். ஓகே, எனக்கு கல்யாணம் ஆகி ஒரு 6 மாதம் ஆயிடுச்சு சார். ஓகே. ஆக்சுவலி இப்போ எனக்கு என்னென்னா பென்னிஸ் உள்ளார ஃபுல்லாக போனால் தான் குழந்தை பிறக்குமா, இல்லை ஹாஃப் போனாலே குழந்தை பிறக்குங்களா சார்? அப்படி இல்லைங்க. அது விந்து உள்ளே போனாலே குழந்தை பிறக்கும். ஆனால் இன் ஜென்ரல் டீப் பெனிட்ரேஷனோட நல்லா செக்ஸ் பண்ணும்போது கருத்தரிக்கிற வாய்ப்பு பல மடங்கு அதிகம். ஓகே. சரியாக பெனிட்ரேட் பண்ணாமல் செக்ஸில் ஈடுபட்டிங்கன்னா சில நேரங்களில் பிரச்சனை வரலாம். கருத்தரிக்காமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது ஒரு காரணமாக இருக்கலாம். அதனால் டீப் பெனிட்ரேஷனோட நார்மல் செக்ஸ் வச்சா தான் உங்களுக்கு நல்லதும் கூட. ஓகே. ஸோ டீப் பெனிட்ரேஷன் ஆக்சுவலி ஒன்ஸ் எப்போ, அதாவது ஈவன் இன்டர் கோர்ஸ், அதாவது செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் ஈடுபட்டாலும் ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுக்கு இது அவங்களுடைய பிறப்புறுப்பு ரொம்ப பெயின் இருக்குது, எரியுது அப்படின்ற மாதிரி. அதாங்க, நீங்கள் இன்னும் சரியாகவே செக்ஸ் பண்ணலன்னு அர்த்தம். டீப் பெனிட்ரேஷனோட செக்ஸ் பண்ணலை. நீங்கள் 2 பேரும் சேர்ந்து செக்ஸாலஜிஸ்ட் பாருங்கள். இதை முழுமையாக ரொம்ப எளிமையாக சரி பண்ணிவிடுவாங்க. இம்மீடியட்டாக அவங்க கன்சீவ் ஆகிடுவாங்க. அதனால் அதை நீங்கள் கண்டிப்பாக செய்யணும். நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு செக்ஸாலஜி மருத்துவர் அணுகி இதை முழுமையாக சரி பண்ண முடியும். 4% திருமணங்களில் இந்த மாதிரி பிரச்சனைகளால் குழந்தை இல்லாமல் இருப்பாங்க. இதில் நல்ல விஷயம் என்னென்னா இம்மீடியட்டாக கன்சீவ் ஆகிடுவாங்க. இதை சரி பண்ண உடனே கன்சீவ் ஆகிடுவாங்க. நிறைய கேசஸில் இவங்க மருத்துவர்கள்ட்ட போகாமல் நேராக கோர்ட்டுக்கு போகிறது, பிரிகிறது, இந்த பிரச்சனைகளோட வாழ்வாங்க. அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சார் வணக்கம் சார், மதுரையிலேருந்து பேசுகிறேன் சார். குமார் பேசுகிறேன் சார். குமார் சொல்லுங்கள் சார். இந்த மாதம் ஐவி பண்ணலான்னு இருக்கேன் சார். சரிங்க. ஏற்கனவே டைம் பண்ணி ஃபெயிலியர் ஆயிடுச்சு சார். சரி. அதாவது பீரியட்ஸ் அப்போ சேர்ந்துருந்தா ஐவி பண்ணுறதுனால ப்ராப்ளம் இருக்குங்களா? ஒரு ப்ராப்ளம் வராது. அதனால கன்சீவாக இருக்கு தள்ளி போகிறதும் எதுவுமே வராது. முதல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க. ஐயுஐ ஒரு முறை பண்ணிவிட்டு ஃபெயிலியர்லாம் சொல்லக்கூடாது. இப்போ நான் செக்ஸ் 1 வருஷம் பண்ணேன், ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு நீங்கள் எப்போயாவது சொல்லியிருக்கீங்களா? என்ன சார்? நான் செக்ஸ் 1 வருஷம் பண்ணேன், எனக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு எப்போயாவது சொல்லியிருக்கீங்களா? இல்லை சார். அந்த மாதிரி ஐயுஐ ஒரு முறை. ஐயுன்றது எளிமையான டெக்னிக்ங்க. ஒரு 3 முறை 6 முறை வரைக்கும் பண்ணலாம். அதிகபட்சம் எத்தனை மணி சார் பண்ணலாம்? ஐயோ 6 முறை வரைக்கும் பண்ணலாம். சரிங்க சார். குறைந்தபட்சம் 3 முறை பண்ணுங்க, அதிகபட்சம் 6 முறை பண்ணுங்க. அடுத்து கன்சீவ் ஆகலைன்னா அதுக்கு அடுத்த முறைகளுக்கு போகணும். சரிங்க சார். இப்போ பீரியட்ஸ் எப்போ சேர்ந்துருக்கா ஒன்றும் ப்ராப்ளம் வராதுல்ல சார்? ஒரு பிரச்சனையும் வராது, கவலைப்படாதீங்க. சரிங்க சார். அது ஒரு சின்ன டவுட் இருந்துச்சு சார், அதான் கேட்கலாம். நன்றிங்க. இப்போது இந்த 3வது நபரிடமிருந்து ஒரு சினை முட்டை அல்லது ஒரு விந்தணுக்கள், கரு, இது மாதிரி பெறுவது என்ன பிரச்சனை வருது அப்படின்னா, எத்திக்கலாக சில தம்பதிகள் இது தவறுன்னு நினைக்கலாம். சில தம்பதிகளுக்கு சில இந்த ரொம்ப கிறிஸ்டியானிட்டியில் இதெல்லாம் சில நேரங்களில் தடைப்பட்டிருக்கு. ஆனாலும் உலகம் முழுவதும் கிறிஸ்டியன்ஸ் பண்ண தான் செய்கிறாங்க. ஆனால் கிறிஸ்டியன் இன்ஸ்டியூஷன்ஸ் இதை பண்ண மாட்டாங்க. அதே போல் பல பேர் ரிலீஜியஸ் சம்பந்தமாக, அந்த மத சம்பந்தமாக உள்ளே போகும்போது பல நேரங்களில் சிக்கல்கள் வரலாம். அதே மாதிரி சில நாடுகளில் இது தடை செய்யப்பட்டிருக்கு.
இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சில நாடுகளில் தடைப்பட்டிருக்கு, பல நாடுகளில் இது பிரச்சனை இல்லை. இப்படி ஸோ ஒன்று மாரல் எத்திக்கல் ப்ராப்ளம் அல்லது மத சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இல்லை நாட்டில் இருக்கக்கூடிய சட்டங்கள், இது சார்ந்த பிரச்சனைகள் பல இடங்களில் வருது. ஆனால் இது என்னென்னா, பல நேரங்களில் இந்த மாதிரியான உதவி இல்லாமல் ஒரு பெண் கருத்தரிக்கவே முடியாது என்ற நிலையெல்லாம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போது ஒரு கர்ப்பப்பை வாடகை தாயாக ஒரு பெண்ணை எப்படி அமர்த்துறாங்கன்னா, 2500 ஒரு பெண்ணுக்கு வந்து கர்ப்பப்பையே இல்லாமல் பிறப்பாங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பையே இல்லை, நடுவில் இருக்கிற ஹிஸ்ட்ரோசல்ஃபிங்கோகிராம் பார்த்தா அவங்களுக்கு கர்ப்பப்பையே இருக்காது. அல்லது சில பேருக்கு டிபி வந்திருக்கும் கர்ப்பப்பையில், சில பேருக்கு வந்து வேறு சில பிரச்சனைகள் இருக்கும். ஏதாவது முதல் டெலிவரியில் வந்து குழந்தை டெலிவரி ஆகும்போது பிரச்சனையாகி குழந்தையும் இல்லை கிடச்சிருக்காது, கர்ப்பப்பையும் எடுக்க வேண்டியது இருக்கும். சமீபத்தில் நம்ம இந்த நிகழ்ச்சியை பார்த்தோம். அதனால் ஒரு பெண்ணுக்கு அம்மாவே தாயாக அந்த வாடகை தாயாக இருந்து குழந்தை பெற்று அது இந்த நிகழ்ச்சியில் நம்ம காட்டினோம். அந்த அம்மாவே சரகேட் மதராக இருக்கக்கூடிய தருணங்கள்லாம் இருக்குது. அப்படி ஒரு நிகழ்வு சென்னையில் நடந்து நாம் அந்த நிகழ்ச்சியை இதில் காட்டினோம். இது போல் பல விஷயங்கள் இருக்குது. அப்போது ஒரு டெலிவரி எப்பயோ அதுக்கு முன்னாலேயோ கர்ப்பப்பையில் சிவியராக ப்ளீடிங் வந்து கர்ப்பப்பையோடு எடுக்க வேண்டிய காலகட்டங்கள் வரலாம். இந்த மாதிரி நேரங்களில் இவர்களுக்கு ஒரே வழி வந்து வேறொருவர் உதவியுடன் தான் கருத்தரிக்க முடியும். அது சாதாரணமான கருத்தரித்து குழந்தை பேர் என்பது சாத்தியமில்லை. ஒரு பெண்ணுக்கு கர்ப்பப்பை இல்லை, எப்படி அவங்க வேற ஒரு உதவி இல்லாமல் கருத்தரிக்க முடியவே முடியாது. இதைத்தான் தேர்ட் பார்ட்டி ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். என்னென்ன காரணங்கள் இந்த மாதிரி மூன்றாவது நபருடைய உதவியுடன் தேர்ட் பார்ட்டி ரீப்ரொடக்ஷன் நம்ம சொல்லக்கூடிய இந்த பிரச்சனை வந்து என்னென்ன காரணங்கள்? ஒரு பெண் சினை முட்டை பையே இல்லை, கருமுட்டையே இல்லைன்னு வச்சுக்கோ, என்னென்ன காரணங்கள் கருமுட்டை இல்லாமல் போகிறதுக்கு? அதுக்கு முன்னால் ஒரு காலரை பார்த்துருவோம். ஹலோ ஹலோ குட் ஈவினிங் டாக்டர். குட் ஈவினிங், சொல்லுங்கள் சார். என் பேர் அலெக்சாண்டர், நான் சென்ட் தாமஸ் மவுண்ட் பரங்கிமலையிலேருந்து பேசுகிறேன். சொல்லுங்கள் அலெக்சாண்டர். சின்ன டவுட், அதாவது ஒரு விந்துல வந்து 23 ஜோடி குரோமோசோம் இருக்காங்கன்னு சொல்கிறாங்களா, இல்லை ஒரே ஒரு உயிர் அணுக்கள்ல அவ்வளோ இருக்குமா? 2 ஜோடியும் சேர்ந்தா தான் குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறாங்க. பெண்ணுடைய இதில் 23 குரோமோசோனும் ஆண்களுடைய இதில் 23 குரோமோசோன்ட்டு. ஆமாம், அது எனக்கு ஒரு சந்தேகம், வேற ஒன்றும் இல்லை. அதாவது ஒரு விந்து அணுக்கள்ல இவ்வளோ 23 இருக்குமா, இல்ல ஒரு 23 விந்து அணுக்கள் சேர்ந்து ஒரு குழந்தை உருவாக்குமா? எப்படி? ஒரு விந்தணுவில் தாங்க அப்படி இருக்கும். ஒரு விந்தணுவிலையும் 23 ஜோடி 23 இருக்கும், 23 ஜோடி இருக்காது. ஓ, 23 குரோமோசோம் மொத்தங்க நம்மளுடைய செல்களில் 23 ஜோடி 46. ஒரு சாதாரண செல்லில் 46 குரோமோசோம்ஸ் இருக்கும். அப்ப பெண்ணுடைய கருமுட்டையில எத்தனை இருக்கும்? அதாங்க நான் சொல்றேன். சாதாரண செல்லில் 22 ப்ளஸ் ஒரு செக்ஸ் குரோமோசோம் இருக்கும். இது 22 ஜோடியாக இருக்கும் சாதாரண செல்களில். அது அப்படி ஒரு விந்தும் ஒரு கருமுட்டை இணைஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, 23 ஜோடின்னு வரும்போது அது டபுள் ஆகிடும். அப்போ இயற்கை இதை குறைக்கிறதுக்காக 46 ஜோடியாக மாறிடும். இதை தடுக்கிறதுக்கு இயற்கை என்ன பண்ணுதுன்னா, இந்த விந்து ஆகிறதுக்கு முன்னால் அந்த செல் 2ஆக பிரிகிறது. அப்போ 23 ஜோடி என்பது 23ஆக குறைகிறது, பாதியா அப்படி டிவைட் ஆகுது. ஆண்களுக்கு வந்து 23 இல்லை, பாதியா பிரியுது. பாதியா பிரிந்து 2 விந்தாக மாறுது. 23 ஜோடியாக இருந்த குரோமோசோம்ஸ் 23ஆக மாறுது. ஜோடியாக அதாவது 46ஆக இருக்காது, 23ஆக தான் இருக்கும். பெண்களுக்கு அதே மாதிரி பாதியாக குறைந்து 23 ஆகும். ஸோ ஒரு புதிய உயிர் உருவாகும் போது ஆண்கள்கிட்ட இருந்து 23, பெண்கள்கிட்ட இருந்து 23 போய் அப்படி சேர்ந்து ஒரு குழந்தையாக மாறும். இதில் 22 ஆட்டோசோம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சாதாரண குரோமோசோம்ஸ் 22, ஒரு செக்ஸ் குரோமோசோம். பெண்களுக்கு வந்து ரெண்டுமே எக்ஸ்ன்னு இருக்கும், அதனால ரெண்டுமே எக்ஸ் தான் வெளியே வரும். ஆண்களுக்கு வந்து எக்ஸ் ஒய்ன்னு இருக்கனால ஒரு விந்து வந்து எக்ஸ் விந்தாகவும் ஒரு விந்து வந்து ஒய் விந்தாகவும் இருக்கும். இந்த ஒய் விந்தோட போய் பெண் கருமுட்டையில் சேர்ந்தா
அது ஆண் குழந்தையாக பிறக்கும். ஓஹோ. எக்ஸ் விந்து போய் கருமுட்டையோடு சேர்ந்தால் அது பெண் குழந்தையாக பிறக்கும். ஓகே. நம்ம பலமுறை இந்த வீடியோவை காட்டியிருக்கோம் இந்த நன்றி நிகழ்ச்சியில். டாக்டர். நன்றி. நன்றிங்க. இப்போது ஏன் ஒரு பெண்ணுக்கு வந்து கருமுட்டை இல்லாமல் போகுது? ஒன்று வயது ஆகிறதுனால 40 வயது 45 வயதிற்கு மேலே வரும்போது கருமுட்டை இல்லாமல் பெண்ணுக்கு போகலாம். இயற்கையே அப்படி தான் படைச்சிருக்கு. ஏன்னா அவங்களுக்கு 45 வயது மேலே குழந்தை பேர் வேண்டாம் என்பதனால இயற்கையை அப்படி தான் பண்ணியிருக்கு. ரெண்டாவது, ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணி கேன்சர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, கர்ப்பப்பை சினை முட்டை பையோடு ரிமூவ் பண்ணிவிடுவாங்க. அப்போ கருமுட்டை இருக்காது அந்த பெண்ணுக்கு. அதே மாதிரி சில பெண்களுக்கு 40-45 வயதில் வரக்கூடிய அந்த மெனோபாஸ்ன்னு தீட்டு நிற்கக்கூடிய அந்த நிகழ்வு 32-35 வயதிலே வரலாம். அப்போ அந்த பெண்ணுக்கு கருமுட்டை இல்லாமல் போயிடும். அதே மாதிரி அந்த பெண்ணுக்கு வந்து கேன்சர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, கீமோதெரப்பி ரேடியோ தெரப்பி போன்ற பல சிகிச்சை கொடுக்கும்போது கருமுட்டைகள் அழிந்து போயிடும். அதே மாதிரி பிறவியிலேயே பிறக்கும் போதே அந்த பெண் சினை முட்டைகள் இல்லாமல் பிறக்கலாம். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சார் நான் பூதப்பாண்டியிலேருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் சார், என்ன கேட்குறீங்க? பூதப்பாண்டியிலேருந்து குமார் பேசுகிறேன். சொல்லுங்கள் குமார். சார் எனக்கு 58 வயசு ஆகுது. வெரி குட், சொல்லுங்கள். ஒய்ஃபுக்கு 55 வயசு ஆகுது. சரிங்க சார். இப்போ இந்த உடல் உறவில் ஈடுபடும் போது கொஞ்சம் அவங்க கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. உங்கள் மனைவி கஷ்டப்படுறாங்க? ஆமாம், கொஞ்சம் உள்ள ஒரு இரிட்டேஷன் இருக்குது, ஒரு வலி இருக்குது மாதிரி. சரிங்க. அது இது இயல்பானது. இதை சரி செய்ய முடியும். அதாவதுங்க, பெண்ணுறுப்பில் ஒரு 6 லேயர் இருக்கும். ஓ சரி. அதை தவிர அவங்க கிளர்ச்சி அடைஞ்ச உடனே சிறு வயதில் வந்து நிறைய திரவம் சுரக்கும். ஓ சரி சரி. இப்போ வயசான பிறகு இந்த 6 லேயரும் ஹார்மோன்கள் அவங்களுக்கு குறைஞ்சிறதுனால ரொம்ப தின்னாயிரும். ஓ சரி சரி. பெண்ணுறுப்பினுடைய உள்பகுதியே தின்னாயிடும். அடுத்ததாக ஹார்மோன்கள் சுரக்காதனால திரவமும் சுரக்காது. இதுக்கு காம்பன்சேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னா, வி மாய்ஸ்ட் அப்படின்ற க்ரீமெல்லாம் இப்போ இருக்குது. சரி சார். நிறைய கேஓய் ஜெல்லி, வி மாய்ஸ்ட்டு, இந்த மாதிரி க்ரீம்ஸ் நிறைய இருக்குது. இதை வந்து பெண்ணுறுப்பில் தடவிக்கலாம், ஆணுறுப்பில் தடவிக்கலாம். நீங்கள் செக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னால் சரி சார் செக்ஸ் பண்ணலாம். இதெல்லாம் கடைகளில் எளிமையாகவே கிடைக்கும். சரி சார். அதே மாதிரி உங்கள் மனைவியை கொஞ்சம் நேரம் தூண்டுங்க. அதுக்கப்புறம் இப்போது திரும்பவும் இதெல்லாம் பண்ணியும் வருதுன்னா பெண்ணுறுப்பில் ஏதாவது கிருமி தொற்று இருக்கலாம். பூஞ்சை காளான் போன்ற கிருமி தொற்று இருக்கலாம். கிருமி தொற்று. அதை வந்து அவங்களுக்கு மருந்து கொடுத்து அந்த கிருமி தொற்றை நீங்கள் சரி பண்ணிடலாம். பொதுவாக ஆணுறுப்பில் வந்து கிருமி தொற்று வராது. பொதுவாக ஆணுண்களுக்கு வந்து சர்க்கரை வியாதி இருந்தால் அந்த முனையில் கொஞ்சம் பூஞ்சை காளான் வளரலாம். இல்லை வேறு பல பெண்களோட தொடர்பு இருந்தால் ஆண்களுக்கு இது வரலாம். ஆனால் பொதுவாக ஆண்களுக்கு சாதாரணமாக வராது. ஆனால் பெண்களுக்கு எந்த விதமான வெளித்தொடர்பும் இல்லாமலே பூஞ்சை காளான் அந்த பெண்ணுறுப்பில் வளரலாம். அதனால் அதை வந்து கிருமிகள் அழிக்கிறதுக்கான மருந்துகளை கொடுத்து, அந்த பூஞ்சை காளானுக்கான மருந்துகளை கொடுத்து அதை சரி செய்ய முடியும். இப்போது பெண்களுக்கு வந்து ஒரு ஓவரீஸ் நல்லா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போதும் சினை முட்டை இல்லாமல் இருக்கலாம். அது எப்போது? ஒரு காலர் பார்ப்போம். ஹலோ. ஹலோ சார். வணக்கம், சொல்லுங்கள் சார். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? சுதாகர் சார், தாம்பரத்துலேருந்து பேசுகிறேன். சொல்லுங்கள் சுதாகர். எனக்கு 28 வயசு ஆகுது சார். சொல்லுங்கள். ஆணுறுப்பு வந்து வளர்ச்சியே இல்லை சார், என்ன சார் பண்ணலாம்? சரி பண்ணிக்கலாங்க. ஆணுறுப்பை வந்து முதல்ல ஹார்மோன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணுங்க. சொல்லுங்கள். ஹார்மோன்ஸ் எல்லாம் நார்மலாக இருந்ததுன்னா வேறு சிகிச்சைகள் நீங்கள் போக வேண்டியது இருக்கும். ஷாக் வேவ் தெரப்பி, ஆணுறுப்புக்கான காற்றழுத்த சிகிச்சை, இன்ஜெக்ஷன்ஸ் இப்படி, அல்லது அறுவை சிகிச்சைன்னு போகலாம். ஹார்மோன் குறைபாடு இருந்தால் ஒரு பிரச்சனையும் இல்லைங்க, பண்ணலாம். ஹார்மோன்கள் குறைபாடு இருந்தால் ஹார்மோன் கொடுத்தாலே உங்களுக்கு சரியாயிடும். ஓகே சார். இப்போது ஒரு பெண்ணுக்கு சினை முட்டை இருக்குது அப்படின்னா எப்படி கருத்தரிக்கிறது, எப்படி வந்து அந்த தேர்ட் பார்ட்டி ரீப்ரொடக்ஷன் என்ன காரணங்களால் பண்ணப்படுது? ஒன்று வந்து பல முறை இந்த பெண்ணுக்கு வந்து கருக்கலைப்பு ஆகிக்கிட்டே இருக்குது. அப்போ இந்த பெண் கருத்தரித்து அந்த கர்ப்பப்பை வந்து கருவை தங்காமல் இருக்கும். அப்போது ஒரு சரகேட் உமன். ஆனால்
உலகத்திலேயே அதிக முறை 15 முறை அபார்ட் ஆகி 16வது முறை கருத்தரித்து டெலிவரி பண்ணது சென்னையில் ஒரு ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம் உலக அளவில். 15 முறை அபார்ஷன் ஆகி 16வது முறை அந்த பெண் கருத்தரித்து ஒரு நல்ல குழந்தையை பெற்றெடுத்ததை சென்னையில் நம்ம பார்த்துருக்கோம். அது மாதிரி சென்னை பல சாதனைகளை பண்ண ஒரு விஷயம். இந்த மாதிரி ரெக்கரண்ட் ப்ரெக்னன்சி லாஸ், அதுவும் அதே நிகழ்ச்சியும் பல்வேறு டிவி ப்ரோக்ராமில் போய் இந்த பெண்ணுக்கு பலமுறை ஒரு 13 முறை அப்போது ஆயிருந்தது கருத்தரிப்பு. 13 முறை ஆனதுனால இந்த பெண்ணுக்கு வந்து கருத்தரிக்க வாய்ப்பில்லைன்னு ஒரு டிவி நிகழ்ச்சியிலையும் எக்ஸ்பர்ட்ஸ் ஒப்பீனியன் கொடுத்த பிறகு அந்த பெண் அடுத்த முறையும் கருக்கலைந்து அப்புறம் 16வது முறை ஒரு அழகான குழந்தையை பெற்றெடுத்தாங்க. அது இந்த நிகழ்ச்சியில் நம்ம சொல்லியிருக்கோம். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம் சார். வணக்கம். குமார் பாண்டிச்சேரியிலேருந்து பேசுகிறேங்க சார். சொல்லுங்கள் சார். வணக்கம் சார். உங்கள் ப்ரோக்ராம் கண்டினியூஸாக பார்க்குறேன் சார். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது சார். சொல்லுங்கள் சார். ரொம்ப நன்றி. அது இல்லாமல் நீங்கள் சொன்ன அந்த போலி மருத்துவர் நானும் ஆக்சுவலி முன்னாடி பார்த்து பயந்தேன். சரிங்க. உங்கள் ப்ரோக்ராம் வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே ரொம்ப தெளிவு பிறந்துச்சு. கண்டிப்பாக இந்த விஷயங்களுங்க நாமவே சொல்லக்கூடாதுங்க. இது ரொம்ப மற்ற அமெரிக்கா பல முன்னேறிய நாடுகளில் எலிமெண்ட்ரி ஸ்கூலில் சொல்லி கொடுக்குறாங்க, ஹை ஸ்கூலில் சொல்லி கொடுக்குறாங்க சார். பட் ஆனால் வந்து அதாவது அந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு புரிதல் இல்லாத ஒரு விஷயத்தை போய் தப்பாக சொல்லி கொடுத்தா நம்மளுக்கு பயம் வந்துடும் இல்லையா? இல்லை வாத்தியார்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து எளிமையான செக்ஸ் கல்வி மூலமாக லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான இளைஞர்கள் வாழ்வை காப்பாற்ற முடியும். ஆனால் போலி மருத்துவர்கள் லாபத்துக்காக இந்த சமுதாயத்தை நாசமானாலும் பரவாயில்லன்னு அவங்க வாட்டுக்கு கவர்ச்சிகரமாக இந்த ப்ரோக்ராமை இப்போ நடத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போது ஆபாசமாக இப்படி அப்படி விந்து வெளியேறதுதான் உனக்கு போயிடுச்சு, நாசமாக போயிடுறீங்க, அப்படி இப்படி நம்மளை பயமுறுத்தியே நம்மளை காசு பார்க்குறாங்க. இந்த வந்து எளிமையாக ஸ்கூலில் காலேஜஸில் எளிமையான செக்ஸ் கல்வி நடத்தி மனிதனுக்கு அவனுடைய பிரச்சனைகளை அவனுக்கு புரிய வச்சிட்டாங்களே ப்ராப்ளம் சரியாயிடும். சரி, உங்கள் கேள்வி என்ன சார்? சொல்லுங்கள். ஓகே சார். இப்போ எனக்கு கல்யாணம் 1 வருஷம் ஆச்சு சார். வெரி குட். சொல்லுங்கள். இன்னும் எனக்கு வந்து குழந்தை பிறக்கல. ஆக்சுவலி என்னன்னா என் ஒய்ஃப் வந்து செக்ஸ்னால கொஞ்சம் பயப்படுறாங்க. இன்னும் சரியாக செக்ஸ் பண்ணலையா? ஆக்சுவலி முன்னாடி எனக்கே வந்து ஃபர்ஸ்ட் விந்து முந்துதல்ன்ற மாதிரி வந்து நினைச்சு, அதுக்கப்புறம் அது இட் இஸ் ரிலேட்டட் டு மைண்ட் அப்படின்றதால இப்போ கண்ட்ரோல் பண்ணி 1 நிமிஷத்துக்கு மேலே அந்த ஸ்டாமினா வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இப்போ என்னன்னா அவங்களுக்கு பயம். 2வது ஒரு விஷயம் என்னன்னா அவங்க வந்து அவங்களுக்கு தொடர, அதாவது பிறப்பு உறுப்புகள் அங்கே எங்கெல்லாம் தொடர விட மாட்டாங்க. என்னன்னா ஒரு ஹாஃப் தான் பெனட்ரேட் ஆச்சு, அதுலேயே வந்து ப்ரெக்னன்சி ஆகலை அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணிருக்கிறாங்க. அதுதான் அவங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது எனக்குன்னு ஒன்றும் புரியல. இல்லைங்க, இது சொல்லி புரிகிற விஷயம் இல்லை. ஒரு விஷயம் என்னென்னா 100 கல்யாணங்கள் நடந்தால் 4 திருமணங்களில் ஆணுறுப்பு முழுமையாக உள்ளே போய் செக்ஸ் பண்ண முடியாது. ஓகே. உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு அன்கன்சுமேட்டட் மேரேஜ் என்ற ஒரு பிரச்சனை இருக்குது. ஓகே. நீங்கள் ஒரு செக்ஸாலஜி மருத்துவரை பார்த்தீங்கன்னா இதை எளிமையாக சரி பண்ணி கொடுத்துருவாங்க. அடுத்த மாதம் அவங்க கர்ப்பமாயிருவாங்க. இல்ல அவங்க மேல கை வச்சாலே அந்த கூச்சம்னு சொல்லுவாங்க. இல்லைங்க, இதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. ஓகே. நீங்கள் வந்து இது தெரியாமல் பேசுகிறீங்க. அதாவதுங்க இந்த பெண்களுக்கான வெஜைனிஸ்மஸ் என்ற கண்டிஷனில் 5 டிகிரி இருக்குது. ஓகே. 1 பெண்ணுறுப்பு டைட்டாக இருக்கும். கிரேட் 5 எப்படின்னா நீங்கள் பக்கத்தில் போனாலே குதிச்சு ஓடி போயிடுவாங்க. பெண்களுக்கு பக்கத்தில் செக்ஸ் பண்ண போகிறோன்னு கட்டிலில் பக்கத்தில் உட்காந்தா ஓடி போயிடுவாங்க. அது கிரேட் 5 பயம். அப்படி செக்ஸ் நடக்க போகுதுன்ற உணர்வே பயத்தை கொடுக்கும். அப்படிப்பட்ட கிரேட் 5 எல்லாம் இருக்குது. கிரேட் 1 to கிரேட் 5 வரைக்கும் வெஜைனிஸ்மஸ்ன்னு இருக்குது. நீங்கள் அதை கூச்சோன்னு நினச்சிக்குவீங்க, அது பயம் பதட்டம் இருக்கும். இது வந்து இவங்க 2வது 3வது 4வது கிரேடில் இருக்கலாம். இவங்களை எளிமையாக டாக்டர்கள் சரி பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்களே சரி பண்ண ஆரம்பத்துல வந்து சரியா வந்து தாம்பத்தியம் ஈடுபட முடியாம போச்சு. அது என்னன்னா உறவினர்கள்லாம் வந்து பாதி பேர் கெடுத்துட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்கன்னா அந்த 12 நாள்ல இருந்து 18 நாளுக்குள்ள வச்சாலே போதும், குழந்தை ஃபார்ம் ஆயிரும். அதாவதுங்க தவறான இன்ஃபர்மேஷன் கொடுத்து கெடுத்துட்டாங்க. அப்படி இல்லைங்க, நீங்கள் இன்னும் செக்ஸே வச்சுக்கலன்றப்போ 12ஆம் தேதி என்ன 18ஆம் தேதி என்ன, நீங்கள் இன்னும் முழுமையாக செக்ஸே வச்சுக்கல. நீங்கள் உங்கள் செக்ஸை சரி பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் ரெகுலராக செக்ஸ் வைங்க, கன்சீவ் ஆகிடுவாங்க. உறவினர்களுக்கு தெரியாது நீங்கள் இன்னும் ஒழுங்காக செக்ஸ் பண்ணலன்னு. 100ல் 4 திருமணங்கள் இந்த மாதிரி பிரச்சனைகளே இருக்கும். இவர்கள் கண்டிப்பாக மருத்துவர்கிட்ட போய் சரி செய்யணும். பல நேரங்களில் இவங்க இந்த மாதிரி மாட்டிக்குவாங்க. நாட்களை தள்ளி போட பல திருமணங்கள் இதுக்காக கோர்ட்டில் போய் நிற்கிறத நாங்கள் பார்க்குறோம். பல திருமணங்கள் இப்படி குழப்பமாக போய் நிற்கும். பல திருமணங்கள் குழந்தை இல்லைன்னு போய் மாட்டிக்கிட்டு பல லட்சங்கள் செலவு பண்ணி IVF எல்லாம் பண்ணி குழந்தை பெற்றுக்குவாங்க. செக்ஸே பண்ணியிருக்க மாட்டாங்க.
கையில் ஐவிஎஃப் பண்ணி குழந்தை பெற்றுக்குவாங்க. இது அபத்தமான ஒரு விஷயம். செக்ஸை சரி பண்ணால் அடுத்த மாதம் அவங்க கர்ப்பமாயிருவாங்க. ஓகே. இல்லை ஆக்சுவலி நாம செக்ஸ் பண்ணும்போது ஜென்ஸ்க்கு எவ்வளோ தூரம் சார் அந்த ஸ்கின்னை வந்து அவுட் ஆகும்? ஆணுறுப்பு ஆழமான டீப் பெனிட்ரேஷனோட முழுமையாக உள்ளே போகணும். அந்த மாதிரி செக்ஸ் பண்ணணும். இல்லை நம்ம பென்னிஸ் அந்த ஆணுறுப்பினுடைய ஸ்கின் இருக்கு இல்லைங்களா, மேலே இப்படி எக்ஸ்டெண்ட் ஆகுது இல்லைங்களா? அதை பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க. அந்த மாதிரியெல்லாம் ஒரு மெஷர்மெண்ட் எல்லாம் கிடையாது. ஆணுறுப்பு டீப்பாக முழுமையாக பெனிட்ரேட் ஆகணும், அவ்வளோதான். ஓகே சார். இல்லை பெனட்ரேட் ஆனதுக்கப்புறம் ஏன்னா அதாவது ஆணுறுப்பும் லைட்டாக எரியுது சார் சுற்றி, அந்த மாதிரி தான் இருக்குமா? நீங்கள் சரியாக செக்ஸ் பண்ணாதனால அப்படி இருக்குது, உங்களுக்கு எரியுது. இந்த பிரச்சனையை சரி பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு அந்த எரிச்சல் எல்லாம் போயிடும். அவங்களுக்கும் எரிச்சல் இருக்காது, பயம் இருக்காது. செக்ஸ் வந்து என்ஜாயபிளான ஒரு விஷயமாயிடும். ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. நன்றிங்க. இப்போது ஒரு பெண்ணுக்கு வந்து பலமுறை அபார்ஷன் ஆகி கருத்தரிக்கை கருவை தாங்கக்கூடிய சக்தி அந்த கர்ப்பப்பையில் இல்லைன்னா இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி ரீப்ரொடக்ஷன், மூன்றாவது நபருடைய உதவியோட குழந்தை பெற்றுக்கலாம். பலமுறை ஐவிஎஃப் டெஸ்ட் டியூப் பேபி சோதனை குழந்தையெல்லாம் பண்ணியும் கூட கருத்தரிக்கலை. அடுத்து ஒரு பெண்ணுக்கு கர்ப்பப்பையே இல்லை அல்லது கர்ப்பப்பையில் ரொம்ப பிரச்சனைகள் இருக்குது, கட்டிகள் இருக்குது, கர்ப்பப்பையில் அடினோமயோசிஸ்ன்னு அந்த சதைப்பகுதி ரொம்ப திக்காக இருக்குது. இவ்வளோ பெரிய சதையாக கூட இருக்கலாம். கர்ப்பப்பை சில நேரம் சதைப்பகுதி ரொம்ப திக்காக இருக்கும். சமீபத்தில் அப்படி ஒரு பெண்ணுக்கு வந்து அறுவை சிகிச்சை போயிருந்தோம். அந்த ஒவ்வொரு சுவரும் கர்ப்பப்பையினுடைய சுவர் இவ்வளவு திக்காக இருக்கும். ஓப்பன் பண்ணி குழந்தைய அது வழியாக சிசேரியன் பண்ணுறதே கடுமையாக இருக்கும். அதே போல் வேறு சில பிரச்சனைகள் இருக்கலாம். அந்த பிரச்சனைகள் சீரியஸான அந்த கண்டிஷன்ஸ் வந்து அவங்க கர்ப்பம் நீண்ட நாள் தாங்க முடியாதுன்ற ஒரு சிக்கலை கொண்டு வரலாம். அதே மாதிரி பல பேர் ஜெனட்டிக் குரோமோசோம் அப்னார்மாலிட்டிக்கலாம். ஒரு பெண்ணுக்கு வந்து எல்லாம் நல்லாயிருக்கும், ஆனால் சினை முட்டையில் வந்து குரோமோசோம் செக் பண்ணும்போது பிரச்சனை இருக்கும். அப்போ அந்த பெண்ணுடைய கருமுட்டையை யூஸ் பண்ண முடியாது, அவங்க வேறு ஒரு கருமுட்டை தான் வாங்கணும். என்னென்ன மாதிரியாக மூன்றாம் நபர் உதவியுடன் கருத்தரித்தல் இருக்குது? ஒன்று வந்து சினை முட்டையை கடன் வாங்குதல், இரண்டாவது விந்தணுவை கடன் வாங்குதல், மூன்றாவது கருவை கடன் வாங்குறது, நான்காவது ஒரு பெண் வாடகை தாயாக அமர்த்துதல். இப்படி இது வந்து தான் வாடகை தாயின்னு சொல்கிறோம். ஒரு காலர் பார்த்துருவோம். ஹலோ சார். வணக்கம் சார். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? என்னோட பேர் ராஜா சார். நாங்கள் சென்னையில் தான் இருக்கிறேன். சொல்லுங்கள் ராஜா. சார் இல்லை, எனக்கு ஒரு சின்ன டவுட் தான். இப்போ நான் ஒரு பொண்ணு கூட வந்து ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி கொஞ்சம் ஃபர்ஸ்ட் டைமாக காண்டம் போலாம் பண்ணிட்டேன். பட் எனக்கு ஒரு சின்ன பயம் மட்டும் இருக்குது. பட் ஒரு போன மாதம் நான் டெஸ்ட் பார்த்தேன், நெகட்டிவ் தான் வந்தது. இப்போ உறவு வைத்துக்கொண்டு எவ்வளோ நாள் ஆச்சு? கரெக்டாக 2 மந்த் இருக்கும். அதாவதுங்க இதில் 2-3 விஷயங்கள் இருக்குது. ஒன்று வந்து 30 வகையான பால்வினை நோய்கள் இருக்குது. நீங்கள் ஹெச்ஐவி மட்டும்தான் பார்த்துருப்பீங்க. ஆமாம் சார். இரண்டாவதாக ஹெச்ஐவி வந்து முழுமையாக ஃபைனலாக இல்லைன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் சில ஸ்பெசிஃபிக்கான டெஸ்ட்டுகள் எடுக்கணும். அல்லது 6 மாதம் கழித்து ஒரு ருட்டீனான ஹெச்ஐவி எடுத்து இல்லை அப்படின்னு உறுதி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இல்லைன்னு முடிவுக்கு வரலாம். அல்லது இந்த P24 ஆன்டிஜன் போன்ற ஸ்பெசிஃபிக்கான டெஸ்ட்டுகள் எடுத்து உங்களுக்கு அந்த நோய் இல்லைன்னு உறுதிப்படுத்தணும். அதுக்கப்புறம் மற்ற நோய்களும் இல்லைன்னு உறுதிப்படுத்தணும். காண்டம் இல்லாமல் யாரு கூடயும் செக்ஸ் பண்ணாதீங்க, எந்த காரணத்தை கொண்டும். ஓகே சார். இப்போ இது 1 மந்த்ல தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ நெகட்டிவ் வந்திருக்கு. இப்போ மறுபடியும் 6 மந்த் கழிச்சு பார்க்கணுங்க சார். மறுபடியும் வேற ஏதாவது டெஸ்ட் கண்டிப்பாக பார்க்கணும். வேறு ஏதாவது பால்வினை நோய்கள் இருக்கான்றதையும் செக் பண்ணிக்கோங்க. ஓகே சார். அதுக்கு என்ன சார் என்ன டெஸ்ட் பார்க்கணும் சார்? P24 ஆன்டிஜன். P24 ஆன்டிஜனா சார்? ஆமாம். இப்போது இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பேச போகிறோம். நாளை இதனுடைய தொடர்ச்சி நீங்கள் பார்க்கலாம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள். இன்று இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற இயலாத வாசகர்கள் உங்களுடைய கேள்விகளை எங்களுக்கு SMS மூலமாக அனுப்பலாம். 781-0077-888 என்ற எண்ணுக்கோ 730-5577-888 என்ற எண்ணுக்கோ உங்கள் கேள்விகளை எங்களுக்கு SMS மூலமாக அனுப்பலாம். அல்லது hi@drkamarajhospital.com
என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்கள் கேள்வியில் எங்களுக்கு மின்னஞ்சலில் அனுப்பலாம். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து ஆன்லைனில் பார்க்குறதுக்கு ரகசிய கேள்விகள்னு யூடியூப்பில் சர்ச் பண்ணி இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்க்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.